ரைட். இப்போ வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ். இன்னைக்கு திகதியை நாங்கள் சொல்லுவோம். சரியா? 2025 சரி, நவம்பர் 10ஆம் தேதி, 11ஆம் மாதம் 10ஆம் தேதி. இன்னைக்கு 2025 பேட்சுக்கு எம்சிக்யூ பேப்பர் நடந்துச்சு. அப்போ 2027 பேட்சுக்கு சரியா, நாங்கள் எது வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா, கிங்டம் பிளான்ட்டே பார்த்து முடிச்சு, கிங்டம் பிளான்ட்டேல வித்து தாவரங்கள் பார்த்து முடிச்சு, யூனிட் 4ல பிளான்ட் ரீப்ரொடக்ஷன்ல சைக்கஸ்ட வாழ்க்கை வட்டம் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம் தானே. சைக்கஸ்ட வாழ்க்கை வட்டம் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ எத்தனை எம்சிக்யூ செய்யலாம்னு பார்ப்போம். முதலாவது எம்சிக்யூ செய்யலாம். களத்தின் கருவோட தொடர்புடைய கேள்வி நாங்கள் செஞ்சிட்டோம், படிச்சிட்டோம். செகண்ட் கேள்வி வந்து யூனிட் 3யோட கொஞ்சம் இருங்க பிள்ளைகள், நான் இதை உங்களுக்கு சரியா எந்தெந்த யூனிட்ல இருந்து எத்தனை எம்சிக்கு வந்திருக்குன்றத கொஞ்சம் கதப்போமா நாங்கள் கொஞ்சம் கதப்போம். அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, அப்போ 2025 பேப்பர்ல எப்படி கேள்விகள் எந்தெந்த யூனிட்ல இருந்து எந்தெந்த கேள்விகள் வந்திருக்குன்னு பார்ப்போம். அப்போ 2025 பயோ பேப்பர் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். சரியா? அப்ப முதலாவது பார்ப்போம். யூனிட் 1ல இருந்து எம்சிக்கு வந்திருக்கா? யூனிட் 1ல இருந்து சரியா எத்தனை எம்சிக்கு? ஒரு எம்சிக்கு வந்திருக்கு. சரியா, ஒரு எம்சிக்கு வந்திருக்கு. யூனிட் 2 சரியா, யூனிட் 2ல இருந்து எத்தனை எம்சிக்குனா all together 7 MCQs வந்திருக்கு. 7 MCQ வந்திருக்கு. விளங்குதா? 7 MCQ. யூனிட் 1ல இருந்து ஒரு MCQ, யூனிட் 2ல இருந்து 7 MCQ. சரி, யூனிட் 3ல இருந்து பிள்ளைகள் டோட்டலா நீங்க பாருங்க 5 MCQ இருக்கு. சரியா? அடுத்து யூனிட் 4ல இருந்து நீங்க பாப்பீங்களா இருந்தா எத்தனை எம்சிக்யூ? 7 எம்சிக்யூ. நாங்க எதிர்பார்க்கறது இதுதானே, இதான் வருது. என்ன? அப்ப நாங்க 2027 பேட்சுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கதெல்லாம் கதைச்சது, எத்தனை எம்சிக்யூ வரும், என்ன சாத்தியம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் வந்துருக்கு 2025 பேப்பர்ல. ரைட், ஓகே. யூனிட் 5ல இருந்து எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா சொன்னாங்க 16 எம்சிக்யூ ஷுவர். 16 எம்சிக்யூ வழமையா வர்றது இது. ஆறாவது யூனிட் 6 ஜெனடிக்ஸ்ல இருந்து எத்தனை எம்சிக்யூ? 2 எம்சிக்யூ. யூனிட் 7ல இருந்து என்ன? பிறப்புரிமை அந்த மாலிகுலர் பயாலஜி. யூனிட் 7ல இருந்து 3 MCQ பிள்ளைகள். சரியா, 3 MCQ. யூனிட் 8ல எத்தனை MCQனா? யூனிட் 8லயும் 3 MCQ. சரியா? யூனிட் 9 மைக்ரோபயாலஜி. யூனிட் 8 வந்து என்வைரன்மெண்டல் பயாலஜி, யூனிட் 9 வந்து மைக்ரோபயாலஜில 4 MCQ. சரியா? யூனிட் 10ல இருந்து 2 MCQ. சரி, யூனிட் 10ல இருந்து 2 MCQ. விளங்குதா உங்களுக்கு? அப்ப ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ், முதல் 5 பாடங்கள். எது முதல் 5 பாடங்கள்? டோட்டல் பண்ண பார்ப்போம். 8, 13, 20, 20ம் 16ம் டோட்டலா 36 MCQ. இங்க பாத்தீங்கன்னா 5, 8, 12, 14 MCQ. விளங்குதா? அப்ப இந்த முதல் 5 யூனிட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் விளங்குதா? யூனிட் 1, 2, 3, 4, 5 எவ்வளவு இம்பார்ட்டன்ட்.
சரியா பிள்ளைகள்? அப்ப இதுல இந்த முதலாவது பாப்போம். முதலாவது MCQ 2027 பேட்ச் ஆக்கள் செய்யலாம். சரியா? கருவோட தொடர்புடையது. ரெண்டாவது தான் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டாவது MCQ யூனிட் 3ல இருந்து போட்டாச்சு. பின்வருவனவற்றுள் எத்துறைகள் சார்ந்த பரிசோதனைகளும் அவதானிப்புகளும் முதல் உயிர்கலங்களின் தோற்றத்துக்கான சான்றுகளை வழங்கியுள்ளன. இதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். சரியா? மூன்றாவது யூனிட் 1ல அந்த ஆர்டர் கொஞ்சம் மாறிடுச்சு. ஃபர்ஸ்டா நாங்க என்னென்னு போடுவாங்க, ஃபர்ஸ்டா இன்ட்ரடக்ஷன் டு பயாலஜி போடுவாங்க, அப்புறம் யூனிட் 2 கேள்வி வரும், அப்புறம் தானே யூனிட் 3 கேள்வி வரும். ஃபர்ஸ்டா யூனிட் 2 கேள்வி கருவோட சம்பந்தப்பட்ட கேள்வி, செகண்ட் கேள்வி யூனிட் 3 போட்டாங்க, தேர்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் டு பயாலஜியை போடுறாங்க. சரியா? எப்படியா இருந்தாலும் பேப்பர் தான், பேப்பர் வழமையா வர்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ கன்ஃபியூசிங் இல்லை. நாலாவது ஆரண்யோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி, அதுவும் உங்களுக்கு செய்யலும், 27 பேட்சுக்கு செய்யலும். ஐந்தாவது முதலுறு மின்சவ்வு கலப்புண்ணங்கத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி வரலாம். சரியா? 6 கலவட்டம் இளையுறு பிரிவோட சம்பந்தப்பட்ட கேள்வி. 7 நொதியத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி, நொதியங்கள். 8 ஒளித்தொகுதிகள், ஒளித்தொகுப்புல வருமே ஒளித்தொகுதி 1, ஒளித்தொகுதி 2, அதோட சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்ப முதல் 8 கேள்வி பார்த்தாச்சு, செய்யலாம் நீங்க. 9 அங்கிகளை பாகுபடுத்துற சந்தர்ப்பத்துல, சரியா, வைரஸை எந்த ஒரு ராஜ்யத்திலும் உள்ளடக்கப்படவில்லை, ஏனெனில் அவை சிம்பிள் தானே, கள ஒழுங்கமைப்பற்றவை. யூக்கரியோட்டாகல ஒழுங்கமைப்பு இல்லது, புரோகரியோட்டாகல ஒழுங்கமைப்பு இல்லை, அதுக்குள்ள வரும். 10வது செய்யலாம். ஏன் 10வது செய்யலாம்? நாங்க யூனிட் 3 படிச்சிட்டோம். அதே மாதிரி பிளான்ட் ரீப்ரொடக்ஷனும் படிச்சுக்கிட்டு இருக்கோம், தாவர வாழ்க்கை வட்டம் பிளான்ட் லைஃப் சைக்கிளும் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதோடையும் ரிலேட் பண்ணி அந்த கேள்வியை செய்யலாம். அப்போ முதல் 10 MCQ நாங்க செஞ்சிடலாம். விளையாதா பிள்ளை? முதல் 10 MCQ செய்யலாம். அடுத்து 41வது MCQ ஃபர்ஸ்ட். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் 10 MCQ செஞ்சிடலாம். 41வது MCQ, 42வது MCQ செய்யலாம். 41, 42 செய்யலாம். சரியா? அப்படின்னா 12 MCQ செய்யலாம். இன்னைக்கு நாங்க படிக்க போறோம் என்ன, என்தோஃபைட்டா தொடர்பான என்தோஃபைட்டாட வாழ்க்கை வட்டம், அதே மாதிரி பூக்குந்தாவரங்கள் தொடர்பா பார்த்துட்டா 43வது கேள்வியும் செய்யலாம். 43வது கேள்வியும் செய்யலாம். என்ன பிள்ளைகள்? இது நாங்க ஆல்ரெடி கதைச்சிருக்கோம். இத்தனை MCQ வரும் அப்படின்றது கண்டிப்பா அழகா வந்திருக்கு. விலங்குதான் நான் சொல்றது. ஓகே. அப்ப எத்தனை பேர் அந்த 12 MCQ செஞ்சு பார்த்தீங்க? 12 MCQ செய்து பார்த்தாக்கள் முதல் 10, 41, 42, முதல் 10, 41, 42 செய்து பார்த்தாக்கள் ரைஸ் ஆட் பண்ணுங்க. சரியா? சரியா? அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு கதைய ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு எங்களோட டாபிக் ஃபைலம் என்தோஃபைட்டா. ரைட்? என்தோஃபைட்டா இதை நாங்க எங்கியோஸ்பெர்ம்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபைலம் என்தோஃபைட்டான்றது ஒரே ஒரு கணம், பூக்கும் தாவரங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய கணம். அப்ப இது பூக்களை கொண்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இங்க பூக்கள் தானே, பூன்றது உங்களுக்கு தெரியும். பூல ஆணகம்னு ஒண்ணு இருக்குமா, பெண்ணகம்னு ஒன்று இருக்கும். பூக்கள்ல கேசரம்னு ஒண்ணு இருக்கும் பிள்ளை. இந்தா நான் வரைவா, கேசரம். சரியா? கேசரம், அது ஒரு கேசரம், இது ஒரு கேசரம். அப்ப என்ன, 2 கேசரங்கள் காட்டப்படுகிறது. அப்ப பூக்கள்ல காணப்படுற கேசரம்ன்றது ஆணகம்,
ஆணகம். கேசரம்னா என்ன, அதெல்லாம் டீட்டெயிலா வரும் வாழ்க்கை வட்டத்துல. சரியா, வெரி டீட்டெயிலா வரும் வாழ்க்கை வட்டத்துல. சரியா, கேசர். அப்ப இந்த கேசரத்துல இந்த இதுக்கு பேர் சொல்லுவோம் நாங்க மகரந்த கூடு. என்னது? மகரந்த கூடு. கொஞ்சம் வெளியே எடுத்துக்கிறேன். மகரந்த கூடு. இந்த நீண்ட இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன தெரியுமா பேர்? நீண்ட இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் இழை. இழை. இந்த மகரந்த கூட்டுக்கும் இழைக்கும் சேர்த்து தான் பேர் கேசரம். கேசரம். ரைட். அப்ப எந்தோஃபைட்டால கேசரம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இந்த கேசரத்துல தான் என்ன உருவாக்கப்படும்? நுண்வித்திகள் அப்படின்ட்டு ஒன்று உருவாக்கப்படும். என்ன உருவாக்கப்படும்? கேசரத்திலிருந்து என்ன உருவாக்கப்படும் அப்படின்னா நுண்வித்திகள். நுண்வித்திகள். இந்த நுண்வித்திகள் தான் என்னவா மாறும் சொல்லுங்க பாப்போம்? மகரந்த மணியாக. மகரந்த மணியாக. அப்ப கேசரம் எங்க உருவாக்கப்படும்? கேசரம் இருக்கும் தாவரங்கள்ல, அதுலதான் நுண்வித்திகள் உருவாக்கப்படும். நுண்வித்திகள் தான் மகரந்த மணியாக விருத்தி அடையும். அது சரியா? ஓகே, முதலாவது கதை நான் சொல்லி முடிச்சிட்டேன். சரியா? இந்த மகரந்த மணிதான் அடுத்த ஸ்டெப் ஆண் புணரி தாவரமாக. ஆண் புணரி தாவரமாக. ஆண் புணரி தாவரமாக விருத்தி அடைய போகுது. ஆண் புணரி தாவரமாக விருத்தி அடைய போகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னுக்கு உங்களுக்கு பூ அப்படின்னா என்னன்னு தெரியணும், அல்லது பூக்கள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சரி, சரியா? பூ என்றால் என்ன, அல்லது பூக்கள் என்றால் என்ன? பூ என்றால் என்ன ஒரு கேள்வி வரும் பிள்ளைகள். பூ அல்லது பூக்கள் என்றால் என்ன கேட்பாங்க. பூக்கள்ன்றது சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இப்ப பூக்கள் என்னென்ன இருக்கும் ஒரு பூல? ஒரு பூல என்னென்ன இருக்கும்? அடுத்தது நான் வரைகிறேன். சரியா? அப்ப இது கேசரம். 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 இந்த பகுதிக்கு என்ன தெரியுமா பேர்? இந்த பகுதிக்கு பேர் சொல்றது சூழ்வித்திலை. என்னது? சூழ்வித்திலை. அப்ப இதுக்கு பேர் குறி. நான் அங்கிட்டு வரையவா? இங்கிட்டு வரைய. சரியா? இதுக்கு பேர் சொல்றது குறி. குறி. இந்த நீண்ட அந்த கட்டமைப்புக்கு பேர் தம்பம். இந்த வீங்கிய அடிப்பகுதிக்கு பேர் சூலகம். சூலகம். குறி, தம்பம், சூலகம். குறி, தம்பம், சூலகம். இந்த மூன்றையும் சேர்த்து நாங்க என்னன்னு சொல்லுவோம்? சூழ்வித்திலை. அந்த மூணுக்கு என்ன பேர் பிள்ளைகள்? சூழ்வித்திலை. குறி, தம்பம், சூலகம். இந்த மூணுக்கு என்ன பேர்? சூழ்வித்திலை. ஓகே, சரியா? சூழ்வித்திலை. மூணுக்கும் சேர்த்து பேர் சூழ்வித்திலை. இந்த மூணுக்கும் சேர்த்து சொல்றேன். சூழ் வித்திலை. இந்த மூணுக்கும் சேர்த்து. அப்ப பூல ரெண்டு கட்டமைப்பு எங்களுக்கு தெரியும். பூக்கள்ல என்னென்ன இருக்கும்? ஆக உள்ளுக்கு இருக்கிறது தான் இந்த சூழ்வித்திலை. ஆக உள்ளுக்கு நான் வரைகிறேன், ஒரு வட்டம் ஒன்று வரைகிறேன். இந்த வட்டத்தை நாங்க சொல்லுவோம் சூழ்வித்திலை. சூழ்வித்திலை. இந்த வட்டத்துக்கு வெளியில ஒரு வட்டம், ப்ளூ கலர்ல ஒரு வட்டம் இருக்கா? எஸ், ப்ளூ கலர்ல ஒரு வட்டம்.
அதுக்கு என்ன தெரியுமா பேர்? கேசரம். கேசரம். சரியா? அப்ப சூழ்வித்திலை இருக்கு, கேசரம் இருக்கு, வேற என்ன இருக்கும்? வேற என்ன இருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். வேற என்ன இருக்கும் அப்படின்னா, வேற என்ன இருக்கும் அப்படின்னா அல்லி இருக்கும். என்னது இது நான் வரைகிறது? இப்ப அல்லி, நாங்க இதழ்கள்னு சொல்லுவோமே, சரியா? அல்லி. இப்ப கேசரம், சரி, ஆக உள்ளுக்கு சூழ்வித்திலை, அப்புறம் வெளியில இருக்கிறது கேசரம், வெளியில இருக்கிறது கேசரம். அதுக்கப்புறம் வர்ற இந்த பிளாக் கலர் லைன், பிளாக் கலர் தான் என்னன்ட்டு அல்லிகள். அல்லிகள். அப்ப அல்லி, ஆக உள்ளுக்கு சூழ்வித்திலை, அப்புறம் கேசரம், அப்புறம் அல்லி. சரியா? அப்புறம் தான் பிள்ளைகள், அப்புறம் தான் இந்த இடத்துல நான் ப்ளூ கலர்ல வரைகிறேன். ப்ளூ கலர்ல வரைவோம். ப்ளூ கலர்ல என்னது நான் வரைஞ்சது? இப்ப நான் வரைஞ்சது புள்ளி. நான் வரைகிறது புள்ளிகள். அப்ப ஆக வெளியில என்ன இருக்க போகுது? புள்ளிகள். புள்ளிகள், புள்ளி. அப்ப இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வட்டம் தானே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வட்டம். அப்ப புள்ளிகள், புள்ளிகள் ஆக வெளியில, அப்புறம் அல்லி, அப்புறம் கேசரம், அப்புறம் சூழ்வித்திலை, சரியா? என்ற திரிபடைந்த இலைகளை, இலைதான் பூ, இலை திரிபடைஞ்சுதான் என்னது உருவாக்கும்? பூவை உருவாக்கும். ஞாபகம், இலை திரிபடைஞ்சுதான் பூவை உருவாக்கும். என்னென்ன திரிபடைஞ்சிருக்கு? இலை என்னென்னவாக திரிபடைஞ்சிருக்கு? புள்ளியாக, ஆக வெளியில, அப்புறம் அல்லியாக, அது உள்ளுக்கு கேசரம், ஆக உள்ளுக்கு சூழ்வித்திலை. புள்ளிகள், அல்லிகள், கேசரம், சூழ்வித்திலை என்ற திரிபடைந்த இலைகளை 4 சுற்றுகளில் கொண்ட, எத்தனை சுற்றுகள்ல கொண்ட? 4 சுற்றுகளில் கொண்ட விசேடமான அங்குரம் பூ எனப்படும். புள்ளி, அல்லி, கேசரம், சூழ்வித்திலை என்ற திரிபடைந்த இலைகளை 4 சுற்றுகளில் கொண்ட திரிபடைந்த அங்குரம், திரிபடைந்த அங்குரம் என்ன எனப்படும்? திரிபடைந்த அங்குரம் என்ன எனப்படும்? பூ எனப்படும். பூ எனப்படும். அப்ப இது என்னது? அல்லி. அல்லி. அப்ப இது என்னது? புள்ளி. விளங்குதா? புள்ளி. அப்ப இங்க கேசரம் நாங்க என்னன்னு எடுப்போம்? இத ஆணகம்னு எடுப்போம். பூக்கள ஆணகம். கேசரத்துல தான் நுண்வித்திகள் உருவாக்கப்படும். நுண்வித்திகள் விருத்தி அடையும் என்னவாக? மகரந்த மணிகளாக. மகரந்த மணிகள் முளைச்சு ஆண் புனரித்தாவதை தோற்றுவிக்கும். அதே மாதிரி சூழ்வித்திலை, சூழ்வித்திலை இருக்குதானே? சூழ்வித்திலை, சூழ்வித்திலையில இருந்து என்ன விருத்தி அடைய போகுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சூழ்வித்திலைகள்ல இருந்து என்ன விருத்தி அடையும்? மாவித்திகளை தோற்றுவிக்கும். சரியா? சூழ்வித்திலைகள்ல இருந்து மாவித்திகள் தோற்றுவிக்கப்படும். மாவித்திகள். இந்த மாவித்திகள் முளைச்சு என்னது தோற்றுவிக்கும்? பெண் புணரித்தாவரத்தை தோற்றுவிக்கும். பெண்புணரி தாவரம். பெண்புணரி தாவரம். இந்த பெண்புணரி தாவரத்துக்கு சூப்பர் பேர் ஒன்று இருக்கு. சரியா? எந்தோஃபைட்டால மட்டும்தான் அந்த பெண்புணரி தாவரத்துக்கு அப்படி ஒரு பெயர், மறக்க கூடாது. எந்தோஃபைட்டால மட்டும்தான் பெண்புணரி தாவரத்துக்கு இன்னும் ஒரு அழகான பெயர் இருக்கு. அதுக்கு பேர் சொல்றது பிள்ளைகள் முளையப்பை. முளையப்பை. எம்ப்ரயோ சாக், முளையப்பை. விளங்குதா? எந்தோஃபைட்டால தான் பூக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. எந்தோஃபைட்டால தான் என்ன உருவாக்கப்பட்டிருக்கு? பூக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. பூக்களை கொண்டவை. பூக்கள்ல ஆணகமும் இருக்கு, பெண்ணகமும் இருக்கு. பூக்கள்ல காணப்படுற ஆணகத்துக்கு நாங்க பேர் சொல்லுவோம் கேசரம். இந்த கேசரத்துல தான் நுண்வித்திகள் உருவாக்கப்படும். நுண்வித்திகள் மகரந்த மணிகளாக விருத்தி அடையும். இந்த மகரந்த மணி முளைச்சு ஆண் புனரித்தாவரத்தை தரும். அது சரியா? சரி. அடுத்து பூக்கள்ல சூழ்வித்திலைகள் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். சூழ்வித்திலைகள். இந்த சூழ்வித்திலைகள்ல தான் என்ன தோற்றுவிக்கப்படும்? மாவித்தி. எப்படி தோற்றுவிக்கப்படும்? லைஃப் சைக்கிள்ல படிப்போம். எப்படி தோற்றுவிக்கப்படும்? வாழ்க்கை இடத்துல படிப்போம். சூழ்வித்திலைகள்ல மாவித்திகள் தோற்றுவிக்கப்படும். இந்த மாவித்திகள் முளைச்சு
பெண்புணரி தாவரத்தை உருவாக்கும். பெண்புணரி தாவரத்துக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கு, என்னன்ட்டு? முளையப்பை. முளையப்பை. சரியா? முளையப்பை. ரைட். அப்ப வித்துகள் எங்க இருக்கும்? வித்துகள் எங்க இருக்கும்? இந்த இது உள்ளுக்கு சூழ் வித்து இருக்கும். சூலகத்துள்ளுக்கு தானே பிள்ளைகள் சூழ் வித்து இருக்கும். இது சூழ் வித்து. சரியா? இது சூழ் வித்து. சரியா? அத ரைட். ஓகே. அப்ப எந்தோஃபைட்டால பூக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, கதை சரி, எங்களுக்கு தெரியும். எந்தோஃபைட்டால பழங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. பழங்கள் பழங்கள் எங்க இருக்கும்? எந்தோஃபைட்டால வித்துக்கள் உள்ளுக்கு வச்சு பாதுகாக்கப்படும். ஏன் பழங்கள் உள்ளுக்கு வித்துகள் வச்சு பாதுகாக்கப்படணும்னு சொல்லுங்க பார்ப்போம். வித்து பரம்பலில் அது உதவும். வித்து பரம்பலில் உதவும். அப்ப அது எந்தோஃபைட்டாக்கு மட்டும் உரிய ஒரு சிறப்பியல்பு. வித்துகள் பழங்களினுள் பாதுகாக்கப்படுகின்றன. வித்துகள் பழங்களினுள் பாதுகாப்பு பெறுவது எந்தோஃபைட்டால மட்டும் இருக்கிற ஒரு இயல்பு. மறக்க கூடாது. வித்து எங்க பாதுகாப்பு பெறுது? பழங்களுக்கு. இதுக்கு முன்னுக்கு பார்த்ததுல நாங்க வித்துகள் சூழலுக்கு திறந்திருக்கும். நிர்வாண வித்து, வித்து மூடி ஈழி. இப்ப நாங்க படிக்கிறது வித்து மூடி யூழி. வித்து மூடி யூழில வித்து எங்க இருக்கு? பழத்துள்ளுக்கு பாதுகாக்கப்பட்டு. சோ பழங்களினுள் பாதுகாப்பு பெறும் வித்து காணப்படுறது எந்தோஃபைட்டாவில் மட்டும் காணப்படுற சிறப்பியல்பு. நோட் பண்ணணும் நீங்க அந்த பாயிண்ட். ரைட். ஓகே. அப்ப குறி, இது தம்பம், இது சூலகம். கருக்கட்டல் நடந்தா இந்த சூலகத்தின் சுவர் தடிச்சு பழமாக மாறும். சூலகத்தின் சுவர் தானே இது, தடிச்சு பழமாக மாறும். சூலகத்து உள்ளுக்கு இருக்கிற வித்து, சூழ் வித்து இருக்குதானே, சூழ் வித்து என்னவாக மாறும் சொல்லுங்க பார்ப்போம். சூழ் வித்து வித்தாக மாறும். கருக்கட்டலின் பின்னர் சூலக சுவர் பழமாகவும் சூழ் வித்து பழத்தின் வித்தாகவும் மாறும். சரியா? பழத்துள்ளுக்கு வித்துகள் இருக்கு. எவ்வாறான வித்து இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். உறங்கு நிலையில் காணப்படுகின்ற வித்து. ஒரு பலாப்பழம்னு யோசிங்களே. பலாப்பழத்துள்ளுக்கு வித்துகள் முளைச்சிருமா? முளைச்சிருமா? இல்லதானே, முளைக்காது. ஏன் முளைக்காது? அந்த டைம்ல பழத்துள்ளுக்கு இருக்கும்போது வித்துகள் உறங்கு நிலையில் இருக்கும். சரி, வித்து முளைக்காது. அப்ப பழங்களினுள் காணப்படுகின்ற வித்து உறங்கு நிலையில் காணப்படுகின்ற வித்து. அப்படி அது உறங்கு நிலையில காணப்பட்டாதான் சரியா, தேவையான சந்தர்ப்பத்துல வித்து என்ன செய்யும்? முளைக்கும். அப்ப எங்களுக்கு எப்ப வித்து முளைக்கணுமோ அந்த டைம்ல தான் வித்து முளைக்கணும். பொருத்தமான சூழல் நிபந்தனை நிலவும் போது மட்டும்தான் வித்து முளைக்கணும். இப்ப பழத்துளுக்கு பொருத்தமான சூழல் நிபந்தனை நிலவுதான் சொல்லுங்க பார்ப்போம். இல்ல. சோ வித்து முளைக்காது. விளங்குதா? அப்ப பழம் என்னத்தை வச்சிருக்கு? உறங்கு நிலையில் காணப்படுகின்ற வித்துகளை வச்சிருக்கு. சரியா? அப்ப பழம் வித்து பரம்பலுக்கு உதவி செய்யும். வித்து பரம்பலுக்கு பழம் உதவி செய்யும். சரி, ஞாபகம். ரைட். அப்ப அது வரைக்கும் பார்த்துட்டு பிள்ளைகள் நாங்க அடுத்த கதைக்கு போவோம். கொஞ்சம் வாரேன். சரியா பாருங்க. அப்ப கணமென்தோஃபைட்டா பூக்களை கொண்டவை. கேசரங்களில், கேசரம்ன்றது தெரியும் உங்களுக்கு. இந்த இது கேசரம். சரியா? இது ஆணகம். கேசரம்னா ஆணகம். படத்தை வரைஞ்சு வைக்கணும். இப்படி ஆணகம். இதுதான் கேசரம். நுண்வித்திகள் உருவாக்கப்படும். நுண்வித்திகள் மகரந்தமணிகளாக விருத்தி அடையும். மகரந்தமணிகள் ஆண்புணரி தாவரங்களை அல்லது ஆண்புணரிகளை கொண்டிருக்கும். அடுத்து சூழ்வித்திலைகள். எங்க சூழ்வித்திலை? இந்த ஒரு சூழ்வித்திலை, சூழ்வித்திலைகள் மாவித்திகளை தோற்றுவிக்கும். மாவித்திகள் பெண்புணரி தாவரத்தை அல்லது முளையப்பையினை தோற்றுவிக்கும். சூழ்வித்திலைகளினால் வித்துகள் சூழப்பட்டுள்ளன. சூழ்வித்திலை தானே இது. இந்த வித்து இதுக்கு தான் இருக்கும். அதுக்கு தான் வித்து இருக்கும். சில தாவரங்கள்ல நிறைய வித்துகள் இருக்கும் பழத்துல. சரியா? சில தாவரங்கள்ல சரியா, சில தாவரங்கள்ல நிறைய வித்துகள் இருக்கும். கொய்யா போன்ற தாவரங்கள்ல நிறைய வித்து.
ஆனை கொய்யா இல்ல, ஒரே ஒரு வித்து, ஒரே ஒரு வித்து, அப்படிதானே இருக்கும். அடுத்து பழங்களின் உருவாக்கம். பழங்களின் உருவாக்கம் பாருங்க, வித்துக்கள் பழங்களினுள் வைத்து பாதுகாக்கப்படும். சரியா, இவை வித்துக்களின் பரம்பலில் உதவி அளிக்கும். இவ்வியல்பு எந்தோஃபைட்டாக்குரிய தற்சிறப்பு இயல்புகளில் ஒன்றாகும். ஹைலைட் பண்ணி வைங்க இந்த பாயிண்ட். என்ன வித்துகள், வித்துகள் பழங்களில் வைத்து பாதுகாக்கப்படுறது எந்தோஃபைட்டால மட்டும் காணப்படுற சிறப்பியல். ஒரு பழம் என்னத்தை கொண்டிருக்கும்? கருக்கட்டப்பட்ட சூலகத்தை, கருக்கட்டப்பட்ட சூலகத்தையும் சில சமயங்களில் வேறு நிலைபேறான பூவின் பகுதிகளையும் வழக்கமாக கொண்டிருக்கும். பூட நிலைபேறான பகுதிகளை கொண்டிருக்கும் தானே. இந்த கொய்யா பழம் சாப்பிட்டு இருந்தா இந்த இடத்துல அப்படி கருப்பு கலர்ல ஒன்று இருக்கும், அது பூவின் பகுதி ஒன்று தானே. இதான் கொய்யால அந்த காம்பா இருந்தா இந்த இடத்துல ஒரு கட்டமைப்பு இருக்கும். மாதுளை சாப்பிட்டு இருப்பீங்க தானே, மாதுளையில அந்த பூ இப்படித்தானே இருக்கும், இவளுக்குள்ள தானே நாங்க சாப்பிடுவோம். நிலைபேறான பூவின் பகுதிகளையும் அது கொண்டிருக்கும். கருக்கட்டலின் பின்னர் சூலக சுவர் தடித்து பழமாக விருத்தி அடையும். கருக்கட்டலின் பின்னர் சூலக சுவர் தடித்து பழமாக விருத்தி அடையும். சூழ்வித்து பழத்தின் வித்தாக விருத்தி அடையும். ரைட். பழம் உறங்கு நிலையிலான வித்துகளை பாதுகாப்பதுடன் அவற்றின் பரம்பலுக்கும் உதவி செய்யும். ஓகே, அடுத்த கதைக்கு போக போறோம். சரியா, அடுத்த கதைக்கு போக போறோம். அப்ப என்ஜியோஸ்பர்ம்களின் பல்வகைமை. என்ஜியோஸ்பர்ம்களின் பல்வகைமை பூக்குந்தாவரங்கள் அப்படின்னா என்ஜியோஸ்பர்ம்கள் முளையத்தில் காணப்படும் வித்திலைகளின் எண்ணிக்கையில். முளையம் 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 தெரியுமா? வித்துல, வித்துல இருந்தா இருக்கு முளையம், இந்த கிரீன் கலர்ல முளையம். இங்க 1 கொட்லிடோன் சொல்றாங்க, இங்க 2 கொட்லிடோன். இங்க முளையத்துல ஒரு வித்திலை இருக்கு. 1 கொட்லிடோன்றது வித்திலை, ஒரே ஒரு வித்திலை. இங்க 2 வித்திலைகள். அப்ப ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம்ன்றது நாங்க பிரிக்கிறது. இந்த முளையம் இருக்கே, இந்த அவரை தாவரம், இதுல முளையம் இருக்கும். சரியா, முளையத்தில் காணப்படுகின்ற வித்திலைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் முளையத்துல 2 வித்திலை இருக்குமா இருந்தால் அது இரு வித்திலை. முளையத்துல ஒரே ஒரு வித்து இருக்குமா இருந்தால், ஒரே ஒரு வித்திலை இருக்குமா இருந்தால், வித்திலை ரைட், வித்திலை இருக்குமா இருந்தால் அதுக்கு வேற ஒரு வித்திலை. சரியா, 2 கூட்டங்கள் பாருங்க, 2 கூட்டங்கள். அப்ப முளையம் எம்ப்ரயோன்றது, எம்ப்ரயோஸ்ன்றது முளையம் போட்டுங்க. அப்ப நீங்க இதை குறிச்சுக்க போறீங்க, குறிச்சுக்க போறீங்க. எப்படி குறிச்சுக்க போறீங்கன்னு பாருங்க. மோனோகாட் கேரக்டரிஸ்டிக், ஒரு வித்தலை, ஒரு வித்திலை தாவர இயல்புகள். இது ஒரு வித்திலை தாவர இயல்புகள். இது இருவித்திலை தாவர, இருவித்திலை தாவர இயல்புகள். ஒரு வித்திலை தாவர இயல்புகள் கீழே இருவித்திலை தாவர இயல்பு. சரியா, அப்போ எம்ப்ரயோன்றது முளையம், முளையம், முளையம் ஒரே ஒரு வித்திலையை கொண்டிருக்கு. இங்கே முளையத்துல 2 வித்திலை இருக்கு. லீஃப் வீனேஷன், இலை நரம்பமைப்பு வெள்ளிக்கோங்க, இலை நரம்பமைப்பு. சரியா, இலை நரம்பமைப்பு. அப்ப வீனஸ் யூசுவலி பேரலல், சமாந்தர நரம்பமைப்பு, சமாந்தர நரம்பமைப்பு, சமாந்தர நரம்பமைப்பு. சரியா, அப்ப இங்க இலைகள் வளையுருவான நரம்பமைப்பு. வளையுருவான தெரியும் தானே உங்களுக்கு, என்ன வளையுருவான நரம்பமைப்புனா? இருவித்திலை தாவர இலை இப்படிதான் இருக்கும், இலைகள்ல நரம்பு இப்படி இருக்கும். வளையுறு நரம்பமைப்பு, வளையுருவான நரம்பமைப்புன்னு எழுதுங்க, வளையுருவான நரம்பமைப்பு. சரியா,
இது தண்டுகள், தண்டுகள், தண்டுகள். இதை நீங்க எழுதி வைங்க, உங்களுக்கு யூனிட் 4 படிக்கும் போது தான் இந்த கதை விளங்கும். வாஸ்குலர் டிஷ்யூ, சரியா, ஸ்கேட்டர்டு, கலநிலையங்கள் சிதறி காணப்படும் அல்லது பரவி காணப்படும் இல்லைங்களா. கலன் இழையம், ஆளும் உரியம், கலன் இழையம் பரவி காணப்படும், பரவி அல்லது சிதறி காணப்படும், சிதறி காணப்படும். இங்க பாருங்க, கலநிலையம் வளைய வடிவில் அடுக்கப்பட்டிருக்கும், கலநிலையம் வளைய வடிவில் அடுக்கப்பட்டிருக்கும், கலன் இழையம் வளைய வடிவில் அடுக்கப்பட்டிருக்கும் இல்லைங்க. vascular tissue usually arranged in ring. கலன் இழையம் வளைய வடிவில் அழகா அடுக்கப்பட்டிருக்கு தானேங்கண்ணே, அழகா அடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வேர்கள், வேர்கள், வேர்கள் எப்படி? ரூட் சிஸ்டம் யூசுவலி ஃபைப்ரஸ், நோ மெயின் ரூட் போட்டுருக்காங்க. அப்ப இங்க நார்வேர் தொகுதி காணப்படும், நார் வேர் தொகுதி, தொகுதி காணப்படும், நார்வேர் தொகுதி காணப்படும். அப்ப இங்க டப்ரூட் யூசுவலி பிரசன்ட், டப்ரூட்ன்றது ஆணிவேர் தொகுதி காணப்படும், ஆணி வேர் தொகுதி காணப்படும், சரி, ஆணி வேர் தொகுதி காணப்படும். போலன்ன்றது மகரந்த மணி, மகரந்த மணி, மகரந்த மணி, மகரந்த மணியில ஒரே ஒரு துளை மட்டும் இருக்கு, சரியா. மகரந்த மணி ஒரு துவாரத்தினூடாக திறக்கும், மகரந்த மணியில் காண ஒரு துளை கொண்ட மகரந்த மணி அப்படி எழுதுவோமா, ஒரு துளை கொண்ட, ஒரு துளை கொண்ட மகரந்த மணி, சரியா, மகரந்த மணி ஒரு துளை கொண்ட மகரந்தம். துளையை விட ஒரு துவாரம்னு போடுங்க மகரந்த மணி, சரியா. ஓப்பனிங் தானே, என்ன ஓப்பனிங், ஒரு துவாரம் கொண்ட, ஒரு துவாரம். இங்க போலன் கிரெயின்ஸ் வித் ஓப்பனிங், மூன்று துவாரம் கொண்ட, துவாரம், துவாரம் கொண்ட மகரந்த மணி. அடுத்து ஃப்ளவர்ஸ், பூக்கள், பூக்கள். floral organs usually in multiples of 3. floral organs na பூப்பகுதிகள், பூப்பகுதிகள் முப்பாத்துடையவை அப்படின்னு எழுதிக்கலாம், முப்பாத்துள்ளவை பூப்பகுதிகள், பூப்பகுதிகள் முப்பாத்துடையவை, சரியா, பூப்பகுதிகள் முப்பாத்துடையவை அப்படின்னா என்ன, பூக்கள் காணப்படுற புள்ளிகளின் எண்ணிக்கை 3 அல்லது 3 மடங்கா இருக்கும், பூவில் காணப்படுகின்ற அல்லிகளின் எண்ணிக்கை 3 அல்லது 3 மடங்கு, பூவுல காணப்படுற கேசரங்கள் 3 அல்லது 3 மடங்கு, பூக்கள்ல காணப்படுற சூழ்வித்திலை 3 அல்லது 3 மடங்கா இருக்கும், சரியா. அதான் முப்பாத்துடையவை. floral organs usually in multiples of 4 or
4th 5. அப்ப பூப்பகுதிகள் எழுதிக்கோங்க. பூப்பகுதிகள் பூப்பகுதிகள் ஐம்பாத்து அல்லது சரியா ஐம்பாத்து அல்லது நாட்பாத்துடையவை சரியா. பூவின் பகுதிகள் ஐம்பாத்து அல்லது நாற்பாத்துக்குரியவை. அந்த டேபிள் தான் பிள்ளைங்க இங்க இருக்கு. இந்த டேபிள் தான் இருக்கு. சரியா. வகுப்பு மோனோகோட்லிடோனே, வகுப்பு டைகோட்லிடோனே. மோனோகோட்டிலிடோனே. இங்க வகுப்பு டைகோட்லிடோனே. வகுப்புன்றது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம் நாங்க? கிளாஸ். வகுப்புக்கு மேல உள்ளதுதான் என்னது? ஃபைலம். ஃபைலம்னா கணம். அப்ப கணம் என்தோஃபைட்டாவை 2 வகுப்புகளாக நாங்க பிரிக்கிறோம். கணம் என்தோஃபைட்டாவை 2 வகுப்புகளாக பிரிக்கிறோம். ஒன்னு மோனோகோட்லிடோனே, இன்னொன்னு டைகோட்டிலிடோனே. சரியா. அந்த படத்துல பார்த்தது இங்க டேபிள்ல இருக்கு, வேற ஒன்னும் இல்ல. சரியா. படத்துல பார்த்தது நாங்க டேபிள்ல இருக்கு பாருங்க. முளையம் ஒரு வித்திலையை மட்டும் கொண்டது. ஓகேவா? ஓகே. சோளம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முளையத்துக்கு இன்னொரு வித்திலை மட்டும் இருக்கும். வகுப்பு டைகோட்லிடோனே, முளையம் 2 வித்திலைகளை கொண்டது. இந்த இருந்துச்சு இப்படி. இது முளைச்சு வந்தா அப்படித்தானே வரும். முளைச்சு வந்தா வேர் கண்டிப்பா கீழே போகும். 2 வித்திலை, இந்த ஒரு வித்திலை, இந்த ஒரு வித்திலை. அதான் முளையம் 2 வித்திலைகளை கொண்டது. நார்வேர் தொகுதி இங்கே ஆணிவேர் தொகுதி. நோ ப்ராப்ளம். இலைகள்ல சமாந்தர நரம்பமைப்பு, இலைகளில் வளையுருவானவை. இலைகள் வளையுருவான நரம்பமைப்பை கொண்டிருக்கும். பூப்பகுதிகள் முப்பாத்துள்ளவை. பூப்பகுதிகள் ஐம்பாத்து அல்லது நாப்பாத்துள்ளவை. சரியா. பூக்கள்ல பூ உரை அப்படின்ற ஒண்ணு காணப்படும். அப்படின்னா என்னது? பூ உரைன்றது அந்த பூவுல தெளிவா எங்களுக்கு புள்ளி வட்டத்தையும் சரியா அல்லி வட்டத்தையும் வேறு பிரிக்க இயலாது பிள்ளைகள். இது ரெண்டும் தெளிவா இருக்காது, தெளிவா பிரிக்க இயலாது. ஆனா என்தோஃபைட்டால சிம்பிளா அழகா புள்ளி வட்டம் அல்லி வட்டத்தை ஈஸியா பிரிக்கலாம். அப்ப புள்ளி வட்டத்தையும் அல்லி வட்டத்தையும் தெளிவா பிரிக்க முடியலைன்னா அதுக்கு நாங்க சொல்லுவோம் பூ உரை அப்படின்னு சொல்லுவோம். பூ உரை. பூக்கள்ல பூ உரை காணப்படுது. பூ உரை காணப்படுறது என்தோஃபைட்டால எங்க? மோனோகோட்லிடோனே இல்ல, கிளாஸ் மோனோகோட்லிடோனே. பூக்கள்ல பூ உரை காணப்படும். பூரை இருக்குதுன்னா என்ன மீனிங்? தெளிவான புள்ளி வட்டம் இல்ல, தெளிவான அல்லி வட்டம் இல்லை. இங்க பாருங்க, பூக்களில் தெளிவான புள்ளி வட்டம் அல்லி வட்டம் என்பன காணப்படும். சரியா. அப்ப இங்க பூ உரை, எழுதிக்கோங்க. பாங்க எப்படி நீங்க எழுதணும்னா, பூக்களில் பூவுரையானது புள்ளிவட்டம் அல்லிவட்டம் என வேறுபடுத்தப்பட்டிருக்கும். சரியா. பூக்களில் எழுதிக்க, நான் சொல்றதாங்க. பூவுரையானது புள்ளிவட்டம் அல்லிவட்டம் என வளமையாக வேறுபடுத்தப்பட்டிருக்கும். அங்க பூக்களில் பூவுரை புள்ளிவட்டம் அல்லிவட்டம் என வேறுபடுத்தப்பட்டிருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி. வேறுபடுத்தப்பட்டிருக்காது சொன்னீங்கன்னா சரி. ஓகே. மகரந்தமணி ஒரு துவாரம் அல்லது சிறு துளையினூடாக மட்டும் திறக்கும். இங்கிட்டு சரியா. மகரந்தமணிகள் 3 துவாரங்கள் அல்லது ஸ்லாஷ் ஒன்று பொண்ணும் சிறு துளையினூடாக திறக்கும். இந்த படத்துல அடுத்தது பாருங்க. தண்டுகளில் உள்ள கலன்கட்டுகள் சிதறியவை மாறிலயத்தை கொண்டிருப்பதில்லை. என்ன மாறிலயம்ன்றது உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகள்? மாறிலயம்ன்றது அப்ப இது ஒரு கலன் கட்டுன்னு வைங்களே.
சரியா, நான் ஷேர் பண்றேனே. சரியா, ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணிட்டு நான் போர்டில் வரைஞ்சி காட்டுறேன். என்னது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், மாறிலயம். மாறிலயம்ன்றது என்னன்னு தெரியணும். சரியா, அப்ப இந்த பக்கம் இது ஒரு வித்திலை தாவரம், ஒரு வித்திலை தாவரம். இது இருவித்திலை தாவரம் எடுங்களே. சரியா, ஒரு வித்திலை தாவரம், இது இருவித்திலை தாவரம். சரி, ஒரு வித்திலை தாவரம். அடுத்தது இருவித்திலை தாவரம். இது ஒரு வித்திலை தாவரத்திட தண்டு, இது இருவித்திலை தாவரத்திட தண்டு. சரியா, ஒரு வித்திலை தாவர தண்டுல கலன்கட்டுக்கள் சிதறிய நிலையில நிறைய காணப்படும். சிதறிய நிலையில ஒரு ஓர்டரா இருக்காது. சரியா, ஒரு ஓர்டர் இல்லாம இருக்கு. இருவித்திலை தாவரங்கள்ல கலன்கட்டுக்கள் அழகா, நான் இதை வரைஞ்சிக்கிறது எனக்கு சிம்பிள்காக, வரைகிறதுக்கு ஈஸியா இருக்கு. இந்த பாருங்க கலன்கட்டுக்கள் எவ்வளவு அழகா அடுக்கப்படுதுன்னு பாருங்க. சரியா, கலன்கட்டுக்கள் வளைய வடிவில் அடுக்கப்படும். கலன்கட்டுக்கள் வளைய வடிவில் அடுக்கப்படும். இந்த கலன்கட்டுல சரியா, இந்த மையப்பகுதியை நோக்கி இருக்கிறதுக்கு இந்த கட்டமைப்புக்கு பேர் சொல்றது கால். பேர் கால். வெளியில இருக்கிறதுக்கு பேர் என்னது? உரியம். உரியம். சரியா, வெளியில இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்றது? உரியம். வெளியில இருக்கிறதுக்கு இந்த இதுக்கு பேர் சொல்றது உரியம். உரியம். சரியா, அப்ப இந்த 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 கட்டமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா, இந்த காலுக்கும் உரியதுக்கும் இடையில ஒரு கோடு போகுதா? காலுக்கும் உரியதுக்கும் இடையில கோடு போகுதுதானே, அதுக்கு தான் பேர் சொல்றது மாறிலயம். மாறிலயம். சரியா, அப்ப இது கால், இது உரியம். சரியா, அப்ப காலுக்கு உரியதுக்கு இடையில என்ன காணப்படுது? மாறிலயம் இருக்கு. மாறிலயம் இருவித்திலை தாவரத்துல இருக்கு. மாறிலயம் இருவித்திலை தாவரத்துல இருக்கு. மாறிலயம் ஒருவித்திலை தாவரத்துல இல்ல. இருவித்திலை தாவரத்துல கலன்கட்டுக்கள் வளைய வடிவில் அழகாக அடுக்கப்பட்டிருக்கு. ஒருவித்திலை தாவரத்துல கலன்கட்டுக்கள் சிதறி காணப்படுது. சரியா, சிதறி காணப்படுது. இந்த கதை உங்களுக்கு தெரியும். ரைட், அப்ப ஒருவித்திலை தாவரத்துக்கு உதாரணம் கேட்டால் புட்கள், தென்னை, நெல், சோளம், இதெல்லாம் நீங்க சொல்லலாம். ஏன்னா இருவித்திலை தாவரங்களுக்கு உதாரணம் கேட்டால் ரோசா, செவ்வந்தி, ஏன்னா பூசணி குடும்ப தாவரங்கள், செவ்வரத்தை நிறைய சொல்லலாம். மா, பலா எல்லாம் சொல்லலாம். சரிதானே விளையல்? அவ்வளவுதான் கதை. சரியா, அவ்வளவுதான் கதை. ரைட், அப்ப நாங்க என்ன பார்க்கணும்? இப்ப இது முடிஞ்சதோட என்தோஃபைட்டோட வாழ்க்கை வட்டம் பார்த்தால் கிங்டம் பிளான்டே முடியும். இன்னும் ரெண்டு கிங்டம் இருக்கு. கிங்டம் ஃபங்கை, கிங்டம் எனிமாலியா. கிங்டம் ஃபங்கையும் கிங்டம் எனிமாலியாவும். சரிதானே பிள்ளை? அப்ப கேள்வி கொஞ்சம் எழுதிக்கோங்க. என்தோஃபைட்டாக்களில் மாத்திரம் காணப்படுகின்ற 2 பிரதான சிறப்பியல்புகளை தருக. என்தோஃபைட்டாக்களில் மாத்திரம் காணப்படுகின்ற 2 சிறப்பியல்புகளை தருக. என்தோஃபைட்டாக்களில் மாத்திரம் காணப்படுகின்ற 2 சிறப்பியல்புகளை தருக.
எந்தோஃபைட்டாக்களில் மாத்திரம் காணப்படுகின்ற 2 சிறப்பியல்புகளை தருக. கருக்கட்டலின் பின்னர் பூவில் காணப்படும் பின்வரும் பகுதிகளுக்கு யாது நிகழும் என தருக. முதலாவது சூலக சுவர். சரியா? அடுத்து சூழ்வித்து. சூலக சுவருக்கு என்ன நடக்கும், சூழ்வித்துக்கு என்ன நடக்கும்? அடுத்து எந்தோஃபைட்டாவின் இரு பிரதான வகுப்புகளை குறிப்பிட்டு அவற்றை வேறுபடுத்துக. சரியா? அவற்றை வேறுபடுத்துக. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அப்ப இன்னைக்கு போதும். அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது எந்தோஃபைட்டாட வாழ்க்கை வட்டம்.